இத பார், உன்னோட பேசி என் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. கிளம்பு. அவசரப்பட்டா எப்படி டாக்டர்? நான் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்க வந்ததுக்கான முக்கிய காரணமே நான் திறப்பு விழா பண்ண போற புது பில்டிங்க்கு என்ன பேர் வைக்க போறேன் தெரியுமா? கஸ்தூரி. கஸ்தூரி கேன்சர் பிளாக். How is it? Is it good? Does it ring any bell in your memory? என் மனைவி பேரை வைக்கிற எந்த உரிமையும் சத்தியமா உனக்கு கிடையாது. கஸ்தூரி உங்க மனைவி. பரவாயில்லையே, உங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கா? கஸ்தூரி பேரை அந்த கேன்சர் பிளாக் வைக்கிறதுக்கு எந்த காலத்துல நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட யாரு பெர்மிஷன் கேட்டது டாக்டர்? என்னமோ நான் பெர்மிஷன் கேட்ட மாதிரி நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. கஸ்தூரி என் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஒரு நர்ஸ். இந்த உலகத்துல நர்ஸுக்கு யாராவது இவ்ளோ மரியாதை கொடுத்து அவங்க பேர்ல ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல கட்டியிருக்க பிளாக்குக்கோ அவங்க பேரை வச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் let me do it. Why are you so jealous, doctor? ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். அடேங்கப்பா, இதுக்கே இப்படி துடிச்சு போறீங்களே. கஸ்தூரி பிளாக்க ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழா பண்ண போறது யாரு தெரியுமா? தி வா கா இர் திவாகர். கஸ்தூரி பிளாக் ஓபன் பண்ண போறது திவாகர். நான் தான் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் தான் திறப்பு விழா பண்ண போறான். What a fantastic combination! Super duper duo. கஸ்தூரி and திவாகர். சண்டை கொலகாரி. உயிரோட விட மாட்டேன். உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டு இந்த ஜெயில இருந்து உன்னை புலவத்த வெளியில அனுப்பு. எங்கேயா உன் வேலையை காட்டுறேன். வழிக்கு வழி வாங்குறியா? வழி வாங்குறியா? இல்லாம நான் விட மாட்டேன். கொன்னே தீருவேன். உன்னை கொன்னதான் என் ஆத்திரம் அடங்கும். உன்னை ஏய், என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது. நான் குணமாத்தான் வெளியில அனுப்புவேன். பண்ணியே தீருவேன். சாவுடி, சாவு, சாவு, சாவு. நான் விட மாட்டேன். விட மாட்டேன். நான் விட மாட்டேன். விடுங்க சார். உன்னை கொலை பண்ணுவேன். கொலை பண்ணிடுவேன். கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய், இத பாரு. உனக்கு சமாதி என் கையில தாண்டி. சமாதி கட்டாம விட மாட்டேன். உன் உயிரை எடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன் நீ. சார் கர்ணகரா, கஸ்தூரி பேர் தாண்ட பிளாக்குக்கு திவாகர் கையில தான் துறக்க வைப்பேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை சித்திரவதை பண்ணி இந்த முத்துலட்சுமி தாண்டா உன்னை கொல்லுவா. உன்னை பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன். நீ இவ்வளவு வீக்கா இருப்பன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சார், தப்பு செய்யாதவங்க மேல அபாண்டமா பழிய போட்டா யாராலையும் தாங்கிக்க முடியாது. எப்படி என்ன கூப்பிட்டு அரைஞ்சிருந்தா கூட நான் அதை தாங்கிக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன போய் லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொன்னதும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஏன் சார், இப்படி ஒரு பேரை வாங்கணுங்கிறதுக்கா சார் நான் இவ்வளவு நாள் இந்த கம்பெனில உழைச்சேன்? சேகா, இது ஒரு சதி திட்டம்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு அழற? நீ அழ அழ அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே போவாங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்ம தோத்துருவோம். சார், 20 லட்சம் ரூபாய் பணம் என் அக்கவுண்ட்ல இருக்கு. இருக்கட்டுமே, ஒரு அக்கவுண்ட் நம்பர் தெரிஞ்சா யார் வேணா உலகத்தோட எந்த மூலையிலேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியுமே. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சார்,
என்னோட அக்கவுண்ட் நம்பர் எப்படி சார் அவங்களுக்கு தெரிஞ்சது? அதான் என் கேள்வி. அங்கதான் என் மாமனார் விளையாடி இருக்காரு. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரோ தான் எம்டி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்டுபிடிச்சாலும் எம்டிக்கு எதிர்க்க யார் சொல்ல வருவா? இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். சார், அப்படின்னா கூட 1 லட்சம் 2 லட்சம்னா கூட ஓகே. 20 லட்சம் இட்ஸ் a huge amount. ஸ்னேகா, இந்த பிரச்சனையோட வீரியத்தை அதிகமாக தான் 20 லட்சம். அதனால தான் உனக்கு பல சிக்கல் வரப்போகுது. அந்த கான்ட்ராக்டர்ஸ் உங்ககிட்ட கமிஷனை பற்றி பேசினதே இல்லைல்ல? ஷூரா? பாத்தீங்களா, நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? அப்படி இல்லை ஸ்னேகா. முதல்ல இதை கஜேந்திரன் தான் செஞ்சாரா இல்லையான்னு தெரியணும். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல? சார், நான் உமா மேடம் அன்னைக்கு அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன். அந்த கோவத்துல அவங்க என்ன சேலஞ்ச் கூட பண்ணாங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? உன் மேல பழி சுமத்துற கான்ட்ராக்டர்ஸ் ரொம்ப பெரிய ஆட்கள். நம்ம கம்பெனியோட ரெகுலரா பிசினஸ் வச்சுக்கிறவங்க. ரொம்ப ஜெனுவின் பார்ட்டி. அதனால அவங்க சொல்றத நம்ம சாதாரணமாவே எடுத்துக்க முடியாது. இதோட ஃபியூச்சர் எங்க போகுன்னே தெரியல சார். பணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என் அக்கவுண்ட்ல 20 லட்சம் இருக்குங்கிறது என் தலையில பாறாங்கல்ல வச்ச மாதிரி தோணுது. ஸ்னேகா, நான் ஒன்று சொல்லட்டுமா? நாளை காலையில நீ வேலை ரிசைன் பண்ணிடு. சார், சொல்றத கேளு. மேனேஜ்மெண்ட் என் மேல பழிவாங்கிற நடவடிக்கையில இறங்கியிருக்கு. என் பேங்க் அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சின்சியர் ஒர்க்கர் மேல லஞ்ச குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது எல்லாத்தையும் கண்டிச்சு என் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு அந்த ரெசிக்னேஷனை கொடு. என்ன சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? நம்மளும் ஆக்ஷன்ல இருக்கோன்னு காட்டுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல எல்லாருமே என்ன ரொம்ப தப்பா பேசுவாங்க. ஸ்னேகா லஞ்சம் வாங்கியிருக்கா, அதான் பயந்துக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு என்னென்னவோ பேசுவாங்க சார். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க ஸ்னேகா. அதை விடு. நான் சொல்றதை மட்டும் செய். நாளை காலையில ரெசிக்னேஷனை கொண்டு போய் கொடு. கஜேந்திரன் ஆட்டத்தில் இருக்காரா இல்லையா, இது அவரோட ஐடியாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இது ஒண்ணுதான் வழி. ஜஸ்ட் டு வாட் ஐ சே. ரிசைன் டுமாரோ. நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கல. ஏன் கவலைப்படுற? சரி சார், எனக்கு ஆக்சுவலா இப்ப எதுவுமே தோணல. நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். My mind is blocked. உமா, டாடி, சூப்பர், பிரமாதம். நீங்க யாருன்னு காட்டிட்டீங்க. ஒன் செகண்ட் இருங்க. ஸ்வீட். என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? ஏன்பா, அந்த ஸ்னேகாவ ஆபீஸ்ல சூரசம்ஹாரம் பண்ணிட்டீங்களாமே? அவளை கதற கதற ஆழ வச்சிட்டீங்களாமே? ஆமாம்மா. என்னம்மா தேம்பி தேம்பி அழுதா தெரியுமா? நான் கூட கொஞ்சம் தைரியமான பொண்ணு நினைச்சேன். பட் ஷீஸ் a weak girl. You're simply superb, Daddy. இப்பதான் நான் பழைய கஜேந்திரனை பாக்குறேன். இதான் ஆரம்பமா. இன்னும் நிறைய இருக்கு. நான் அவளை வசமா கட்டி வச்சு மாட்ட விட்டு வந்திருக்கேன். அநேகமா அவளுக்கு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறாரு தூக்கம் போச்சுன்னு ஒரு பக்கம், மானம் போச்சுன்னு மறுபக்கம். இப்போ ஆபீஸ் முழுக்க அவளை பத்தி தான் பேசுறாங்க. 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி தான் அக்கவுண்ட்ல போட்டிருக்காளே. இப்ப அவ என்ன செய்வா? வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ரிசைன் பண்ண யார் விட்டா அவளை? அவ அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. அந்த பணத்தை என்ன பண்ணாலும் மாட்டிப்பா. சோ இத சாக்கா வச்சு அவளை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணிடுவோம். ஐ வில் டெஸ்ட்ராய் ஹர் கெரியர். சூப்பர் பா, சூப்பர். சூப்பர் எம்டி சார், சூப்பர்.
நீ எப்போ வந்த? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் எப்போ வந்தேன்னு என்ன கேள்வி? ராஜீவ் சார், நீங்க கம்பெனிக்கு எப்படியா எமனா சார்? நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. விடுங்கப்பா. இந்த விளக்கெண்ணைக்கு பயந்துகிட்டு நீங்க விளக்கொல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, நான் விளக்கெண்ண. ஓகே, சரி சரி, கரெக்ட் தான், கரெக்ட். இந்த விளக்கெண்ணெய் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை என்ன பண்ண போகுதுன்னு பார்க்க தாண்டி போறேன். உன் பயத்தை கலக்கி உன்னை பயத்தால போக வைக்கும் போது தான் தெரியும் விளக்கெண்ணெய்க்கு என்ன பண்ணுன்னு. சும்மா அப்படியே நம்ம பெருசா. ராஜீவ், போற நிறுத்திக்க. என்ன இருந்தாலும் உமாவும் பொண்டாட்டி. இவளை விட்டுட்டு அவளுக்கு வக்காலத்து வாங்குற? she is just a staff. சார், நான் நியாயத்தை பக்கத்துல தான் சார் நிப்பேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சொந்த கம்பெனி, நீங்க வளர்த்த கம்பெனி. நீங்களே இப்ப பெட்ரோல் ஊத்திருக்கீங்க, நாளைக்கு உச்சியை கிழிச்சு வைக்க போறீங்க. பண்ணுங்க சார், உங்க இஷ்டம் போல பண்ணுங்க சார். சொந்த மூளை அடமானம் வச்சுட்டு இந்த வீணா போன முட்டாள் பேச்சை கேட்டு கம்பெனியை நாசம் பண்ணுங்க. இப்ப பிரச்சனை பத்திக்கிட்டு எரியுது. எரிட்டோம் சார், எரிட்டோம், வீணா போட்டோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார், எரிய போறது ஸ்னேகா மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஏய் என்ன ஸ்னேகான்னு வேர்த்து கொட்டுற? அவ என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா? அவ என்கிட்டயே மோதுறாளா? அவ திமிர் பிடிச்ச கழுத. இப்ப வெச்சல்ல ஆப்பு. ஏண்டி, அநியாயமா 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவே பொண்ண பழி வாங்கிட்டீங்களே. அவ எப்படி அழுதான் தெரியுமாடி உனக்கு? அழுதாளா? ஓ, ரொம்ப அழுதாளா? தேம்பி அழுதாளா? அவ கண்ல இருந்து வந்தது ஒரிஜினல் கண்ணீரா இல்ல நீலி கண்ணீரா? என்ன இருந்தாலும் சூப்பர். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். பொம்பளையாடி ராட்சசி, ஏண்டி இவ்வளவு கேவலமா சாடிஸ்டா இருக்க? மத்தவங்களை அழ வச்சு பாக்குறதுல உனக்கு அப்படி என்ன ஆனந்தம், சந்தோஷம்? நீ மனைவி இல்லடி, மன நோயாளி. சொன்னா உனக்கு எதுவுமே புரியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மூளையும் கிடையாது. ஏன் சார், ஏன் சார் இவ பேச்ச கேட்டு ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஸ்னேகாவோட அக்கவுண்ட்ல 20 லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்கீங்க. இந்த பாரு ராஜீவ், நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா அடக்க ஒடுக்குமா அந்த ஓரமா உட்காரு. நானா சார் அடக்க ஒடுக்குமா ஓரமா? ஒரு பொம்பளை உங்க மக கிட்ட சொல்ல வேண்டிய அட்வைஸ ஒரு ஆம்பளை இந்த வீட்டு மாப்பிள்ளை என்கிட்ட சொல்றீங்க. ஷட் அப் ராஜீவ், இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நீ தலையிடாத. இந்த பாரு, இந்த பிரச்சனை போக பெருசா போகுது, அதுல நீ மாட்டிக்காத. அப்புறம் எங்களால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அப்போ இத பண்ணது நீங்க தான். முழுக்க முழுக்க உங்க 2 பேருடைய கிரிமினல் பிரெயின் தான். சொல்லுங்க. அப்பா, ஆமாப்பா, ஏன் தயங்குறீங்க? தைரியமா ஆமான்னு சொல்லுங்கப்பா. ராஜீவ், முடிஞ்சா நீ ஸ்னேகாவை காப்பாத்து. முடிஞ்சா. காப்பாத்த தாண்டி போறேன், காப்பாத்த தான் போறேன். என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். என் கண்ணு முன்னாடி ஸ்னேகா அழிய நான் விட மாட்டேன். ஏன்னா அவ என் தம்பி பொண்டாட்டி. தம்பி பொண்டாட்டியா? ஓ, நீதான் பொருத்தம் பாத்தியா? நீதான் பொருத்தத்துக்கு நேரம் குறிச்சியா? நீதான் கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்ணியா? மணமேடையில மந்திரம் ஓதி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ராத்திரியில கேவலமா இருக்கு. ஒரு பொண்டாட்டி புருஷன் கிட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. ஆனா வேற வழி இல்ல. மனசு விட்டு வெக்கத்தை விட்டு சொல்றேன். சொந்த தம்பிக்கே நீ மாமா வேலை பாக்குறியா? யார பாத்தீங்க என்ன வார்த்தை சொல்றேன்? வர கோவத்துல உமா, கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். இல்லனா என்ன பண்ணுவ? ராஜீவ், never be violent with her, okay? சார், என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்டீங்களா? இன்னைக்கு அவளை அடிக்க விட மாட்டேன் சார். உமா, வர ராஜீவ் அப்படியே. ஏய், தொட்டுடா பார்க்கலாம். உன் விரல் என் மேல படட்டும். அடுத்த செகண்ட் நான் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போ. அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகா உதவி இல்லாம கஷ்டப்படுவாள, அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிற அவகிட்ட வேட்டை. அடி.
இதுவும் திட்டம். நான் உன்னை அடிக்க மாட்டேன். நான் உன்னை அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். அடிடா அடி. தைரியம் இருந்தா அடி. அடி. பரவாயில்ல அடி. பரவாயில்ல. இது ஒரு வலை. This is a trap for me. I'm not falling in and I don't want to. அடி. அடி அடி. அடி. அப்பதான் உன்னையும் அந்த ஸ்னேகாவையும் பிரிக்க முடியும். அடி. பரவாயில்ல. அடி ராஜீவ். அடிக்க மாட்டேன். அடிடா. அடி. ஆம்பளதானே? அடி அடி. பரவாயில்ல. அடிடா. உமா, just stop this. Don't overdo this, okay? கொஞ்சம் நிறுத்துறியா? சார், நான் பண்ணது தப்பு தான் சார். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மேலே கோவம் இருந்தா என்ன வேணா பண்ணுங்க சார். ஸ்னேகா விட்டுருங்க ப்ளீஸ். அவ வாழ்ந்துட்டு போட்டோம். சின்ன பொண்ணு விட்டுருங்க ப்ளீஸ். ஸ்னேகாவை விடுறதா? She's been marked and she's closed. எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் ரெடி ஆயிடுச்சு. நினைச்சா அவளை ஜெயிலுக்கு கூட அனுப்புவேன். ஓகே, திரும்ப சொல்றேன், இந்த பிரச்சனையில இருந்து விலகிடு. உன்னால அவளை காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ராஜீவ், என்ன? நான் உன்னை ஏதாவது தப்பா பேசிருந்தேனா என்ன மன்னிக்காத. நான் வேணும் தான் அப்படி பேசினேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ராஜீவா செத்து போயிடுறா. செத்து போயிடு. கையாளாகாதவன். கேவலமான பொழப்பு உனக்கு தேவையா? செத்து போயிடுறா. அக்கா, ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன்க்கா. காஃபி என்னக்கா சூடே இல்லை, ஆறி போயிருக்கு. ஐயோ, உனக்கு காஃபி சூடு பண்றேன்னு நினைச்சு பக்கத்துல இருந்த பால் எடுத்து சூடு பண்ணிட்டேன். சரி கொடு. பரவாயில்லக்கா, கொஞ்ச நாள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் நினப்பு எதுவும் இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்கு. வர வர உனக்கு எதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்டும் இல்லைக்கா. என்ன பண்ணுறோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். அக்கா, நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க அந்த மிலிட்டரிக்காரர் வரப்போறாரு. துவாரகேஷ், என்ன பொண்ணு பார்க்க வர்றதை எப்படியாவது நிறுத்திடுறா. அவங்கள வரவிடாம பண்ணிடு ப்ளீஸ்டா. உன்னதான் நான் தெய்வம் போல நம்பியிருக்கேன். அக்கா, இந்த இடம் அமையணும்னு நான் தெய்வத்தை வேண்டிட்டு இருக்கேன்க்கா. எதையும் மறக்க முடியாத சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கோம்க்கா. நான் அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அம்மாவும் கேட்குற மாதிரி இல்லை. ஒவ்வொரு தடவையும் அப்பாவாவது எதையாவது காரணம் காட்டி கதை சொல்லுவாரு. ஆனா இந்த தடவை அப்பாவும் அம்மா கூட சேர்ந்துட்டாரு. அவங்க 2 பேரும் என்ன பொண்ணு பார்க்க வர்ற விசேஷத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக தான் கடைக்கு போயிருக்காங்க. அப்புறம் எப்படிக்கா தடுத்து நிறுத்த சொல்ற? என்ன காப்பாத்து துவாரகேஷ். நான் உன்னை சொல்லட்டுமாக்கா, நான் உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மிலிட்ரிக்காரர்கிட்ட இல்லை, அந்த கதிர்ட்டேந்து. இதை தடுக்க நீ முயற்சி பண்ணாதக்கா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு வர்ண கடவுள் உனக்கு அனுப்புறாருன்னா அவர் இன்னும் நம்ம மேலே கருணையாக இருக்காருன்னு நினச்சி சந்தோஷப்படணும். அதை தடுக்கணும்னு மட்டும் நீ முயற்சி பண்ணாதக்கா. எப்படிப்பா? சில உண்மைகள் எனக்கு தெரியும், நடந்த சம்பவங்கள் உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் இதை பேசுறது அநாகரிகம்தான். ஆனா நடுக்கடல்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரே பிடிமானம் இப்ப நீ மட்டும்தான். உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நான் நினைச்சாலும் உங்ககிட்ட சொல்லி என் மனசு கதறுது. என் துவாரகேஷ், நான் போய் அந்த வீட்டுல ஆர்த்திக்கு அண்ணியா வாழ முடியுமா? எல்லா உறவுகளுமே தப்பா போயிடுமே. அங்க போய் அந்த நரகத்துல என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது.
அந்த அவமானத்திலேயே நான் செத்து போயிடுவேன். சிக்கல் மேல சிக்கல் இருக்கு. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன பொண்ணு பாக்குற விஷயத்த நிறுத்திடுப்பா. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அதை விட்டு வெளியே வர பாருக்கா. இதை நான் எத்தனை தடவை உன்ட்டு சொல்றது? இங்க பார்க்கா, எல்லா மனுஷனும் பர்ஃபெக்ட் ஆனவன் கிடையாது. மனுஷன் ஜடமும் கிடையாது. ஏதோ ஒரு நிலைமையில உணர்ச்சிக்கு அடிமையாகிறது சகஜம்தான். நம்மளையே மீறி தவறுகள் நடக்கிறது இயல்புதான். அது திரும்ப நடக்காம பார்த்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் நடந்த தவறுக்கு பிராய்ச்சித்தமே தவிர, நடந்த தவறை திரும்ப செய்யறதும் நடந்ததை நினைச்சு காலம் ஃபுல்லா அழுகுறது தப்புக்கா. ஐயோ, என் நிலைமையை எப்படிடா உனக்கு புரிய வைப்ப? எல்லா உறவும் தவறா போயிடுன்னு தெரிஞ்சே நான் எப்படி அங்க போய் வாழ முடியும்? எப்படி என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியும்? அந்த பழைய ஞாபகங்களே என்ன கொன்னுடாதா? என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. என்னால முடியல துவாரகேஷ். ப்ளீஸ்டா என்ன காப்பாத்து.